அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். என்னோட பழைய பேரு பிலிப்பு, என்னோட புது பேரு முகமது ரயான். நான் இப்ப பேச வந்திருக்க தலைப்பு என்னன்னா, பன்றி இறைச்சிய மனிதர்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிறதுதான் என்னோட தலைப்பு. நான் எடுத்திருக்க பாயிண்ட் கிளியரா பார்த்தோம்னா, நான் பத்தி என்ன சொல்ல வரலன்னா, பன்றி இறைச்சியை முஸ்லீம்கள் சாப்பிடலாமாங்கிறது கிடையாது, மனிதர்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிறதான் எடுத்துக்க தலைப்பு. பொதுவா பன்றி இறைச்சியை நம்ம எல்லா இறைச்சியுமே நம்ம என்ன பண்ணோம்னா, சமைச்சா அதுல இருக்க பாக்டீரியாஸோ வைரஸோ எல்லாமே இறந்துரும் அப்படின்றது தான் இது. ஆனா பன்றி இறைச்சியில இருக்க வைரஸோ பாக்டீரியாவோ அதுல கொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட நம்ம கிட்ட ஹீட் இல்லை. அதாவது நம்ம நார்மலா சமையல்ல வச்சு அடுப்புல பண்ற அளவுக்கு அதுல இருக்க ஹீட் இல்லை. சரியா? அதுல இருக்கிறது அது சரி, ஓகே, எல்லா இறைச்சியிலும் இருக்கு, சரி நம்ம அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அதையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பொதுவா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஹிஸ்டரியில ஒரு இது இருக்கும். எப்படின்னா, என்ன சொல்றது, காசு இல்லாதவங்க எலிக்கறி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, காசு இல்லாதவங்க பன்றிக்கறியும் சாப்பிட்டாங்க, அதனால என்ன சொல்றது, ஏழைகள் கறி வாங்க முடியாதவங்க அதை சாப்பிட்றாங்க, பணக்காரங்க இதை சாப்பிடக்கூடாது அப்படிதான் சொல்றாங்க. அப்போ முஸ்லீம்கள் பணக்காரங்க அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஏழைகள் பணக்காரங்கன்னு பிரிச்சு பார்க்க கூடாதுங்கிறதான் இது இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கையே. ஸோ அது முற்றிலும் தவறு. ஸோ அது மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பன்றிக்கறி ஃபோர்க் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்னா ஒரு 70 விதமான நோய் வரும். இதை நம்ம எப்படி இப்பெல்லாம் எதை சொன்னாலும் ரீசெண்டா என்ன சொல்றது, கொரோனா வந்தப்ப நம்ம சிக்கன் சாப்பிட்டாலே கொரோனா வந்துடும், அந்த மாதிரி கிடையாது. இது முற்றிலும் என்ன சொல்றது, சயின்ஸால ப்ரூவ் பண்ண வருது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பன்றிக்கறி அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அதனாலதான் பார்த்தோம்னா, பொதுவா பன்றிக்கறி அதிகமா சாப்பிட்றவங்க எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ல தான் அதிகமா இருக்காங்க. அந்த யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு தான் அதிகமா 50% மேல இருக்க பீப்புளுக்கு என்ன இருக்கும்னா பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ அது எதனால இந்த பன்றிக்கறி அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஆய்வுலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த பன்றிக்கறி அதிகமா சாப்பிட்டா இது பிரச்சனை வரும் அப்படிங்கிறனாலதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இஸ்லாத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது அறிவியல் பூர்வமா இது நிரூபிச்சாதான் நம்ம இதை சாப்பிடலாம் கூடாது அப்படி கிடையாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னாவே நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனா இதை நம்ம இப்பதான் நம்ம என்ன சொல்றது, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்றான், நீங்க பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். நம்ம இஸ்லாத்தை நம்ம நம்பிட்டோம்னா இது தடை செய்யப்பட்டது, ஹராம்னு சொல்றோம். இதை நம்ம இஸ்லாத்தை நம்பிட்டோம் அப்படின்னா இதுல இருக்க சயின்டிபிக் அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்டே நம்ம முடிவு பண்ணிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அதனாலதான் இஸ்லாத்துல இருக்கவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்க யாரும் நம்ம யாரும் சாப்பிட்றது இல்லை. சரி, இதை சாப்பிட்டா என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னா, இதுல நம்ம மொத்தம் பொதுவாகவே ஒரு 4-5 புழுக்கள் தான் நம்ம ஸ்டொமக்ல இருக்க மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அந்த 4 புழுவுமே இந்த பன்றி இறைச்சி மூலியமா வரும். என்ன புழுனா, கொக்கி புழு, நாடா புழு, சாட்டை புழுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது 3மே பன்றி இறைச்சியில இருக்கு. பன்றி இறைச்சியில இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுனா, அந்த முக்கியமான புழு என்னன்னா அந்த நாடா புழு இருக்கு. அந்த நாடா புழு பன்றி இறைச்சியில அதிகமா இருக்கும். அது ஈஸியா அதாவது நம்ம ஹீட் பண்ற நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியா அது இறந்துராது. ஸோ அதனால நம்ம உடம்புல சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அது எல்லா எனர்ஜியுமே நம்ம பிளட்ல இருந்து தான் கலக்க போகுது. அந்த மாதிரி நாடாப்புழுல இருக்க இது நம்ம பிளட்ல கலந்துரும். அந்த பிளட் எங்கெல்லாம் போகுதோ அந்தந்த உறுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாதிப்படைய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, இப்போவுமே நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன சொல்றது, கிறிஸ்டியன்ஸும் யூதர் மதத்தை ஃபாலோ பண்றவங்களும் அதிகமா சாப்பிட மாட்டாங்க. இன்க்ளூடிங் ஹிந்துஸ் ஆல்சோ என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பன்றிக்கறி அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நார்மலா நம்ம அடுப்புல சமைக்கிறதுல பன்றிக்கறி சமைக்க கூடாதான். என்னன்னா வீட்டுக்கு வெளியே வச்சு சமைப்பாங்க. வீட்டுக்கு வெளியே வச்சு சமைச்சு வீட்டுக்கு வெளியிலேயே சாப்பிட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்குமே ஏதோ ஒண்ணு அதுல இருக்குன்னு தெரியுது. என்ன சொல்றது, வீட்டுக்கு உள்ளார வச்சு சமைக்க கூடாது, பன்றி இறைச்சியை ஏன் சமைக்க கூடாது அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதுல என்ன சொல்றது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல இன்னும் குளிர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. குளிர்ச்சி அதிகமா இருக்கிறத விட அதுல தீங்கு நிறைய இருக்கு. அதுக்குதான் அந்த நாடாப்புழு எக்ஸாம்பிள். நாடாப்புழு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பிளட்டோட கலந்து ஃபர்ஸ்ட் அந்த பிளட் எங்கெல்லாம் போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மூளைக்கு அந்த பிளட் போகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா,
இது கம்மியாகும், ஞாபக சக்தி கம்மியாகும். இது ஹார்ட்டுக்கு போகுதுன்னா இருதய நோய் அதிகமாகும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். கண்ணுக்கு போகுதுன்னா கண்ணு வந்து தெரியாம இருக்கும். இன்னுமே நீங்க இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பன்றி கறி விற்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க ஆனால் அதிகமாக, ஏன்னா அவங்க சப்போஸ் விற்க முடியாத கறி அவங்க தானே சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இப்போ பேசிக்காவே அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்றது நமக்கு புரியும். ஆனால் அவங்க வந்து அதை விட முடியாமல் அப்படியே இருந்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்து அல்லாஹ் வந்து பன்றிக்கறியை வந்து சாப்பிட வேணாம்னு தடை செஞ்சிருக்காங்க. இது வந்து மனிதர்கள் சாப்பிட வேணாம்னு சொல்ல, முஸ்லீம்ஸ் மட்டும் கிடையாது, மனிதர்களே நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு தான் வந்து குரானில் சொல்கிறான். ஸோ அது வந்து பன்றிக்கறியை சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்து ஒரு அசுத்தமான ஒரு அசுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அல்லாஹ் வந்து அந்த பன்றியை வந்து படைச்சான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் படைக்கணும் பன்றியை? பன்றியை வந்து படைச்சதுக்கான ரீசனே வந்து அது வந்து ஒரு கழிவு நீக்கு. அதாவது என்னன்னா மோஸ்ட்லி வந்து அது சாக்கடையே சாப்பிடும். ஓகேங்களா? இன்னும் வந்து ரொம்ப லிட்டரலா சொல்லணும்னா அதோட மலத்தையே அது சாப்பிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பன்றி வந்து ஒரு இதை பொருள். அது ஏன் அல்லாஹ் படைச்சானா அது ஒரு கழிவு நீக்கு. எல்லா இடத்துலையும் வந்து அது ஒரு கழிவு எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாக்கடையில நல்லா மேயும் அந்த மாதிரி அது கழிவு நீக்கியாக தான் பயன்படுத்த ஒழிய அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அதுக்காக மட்டும்தான். அது மாதிரி நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குர்பானி கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கொளுத்த ஆடை தான் கொடுக்கணும். அது வந்து ஏன் வந்து அல்லாஹ் கொளுத்த ஆடை தான் கொடுக்கணும், கொளுத்த ஆடை தான் குர்பானி கொடுக்கணும்னு சொன்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்க பொருளை தான் நம்ம சாப்பிடணும். நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துக்காக தான் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். ஸோ அதனால வந்து பன்றிக்கறி வந்து உடலுக்கு முழுக்க முழுக்க தீங்கு விளைவிக்கும். அதனால அதை சாப்பிடாதீங்க. அதனால தான் நம்மளை வந்து அல்லாஹ் வந்து பாதுகாத்து வச்சிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.